பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். குழந்தை பாக்கியம் வேணுன்றதுக்காண்டி நிறைய கோயில்களுக்கும் போறாங்க. அதே சமயம் ஐவிஎஃப் சென்டருக்கு இப்போ அதிகமாகவே போறாங்க. ஐ மீன் ஜாதகத்து மூலியமா இந்த ஐவிஎஃப்ல தான் இது பண்ண முடியுமா அப்படின்றத நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஜாதகம் பார்க்கும்போதே இது ஐவிஎஃப்ல தான் அந்த குழந்தை நமக்கு தரிக்குமா அப்படின்றது அது ஒரு கேள்வியாவே மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் நம்மளால கேட்க முடியாது. ஸோ அதை நமக்கு ஐயா ரொம்ப அழகா விடை கொடுக்க போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பொதுவாக நம்ம ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா குரு தான் இதுக்கு முக்கியமான கிரகமாக நம்ம கருதப்படுது. ஸோ குருவோட ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடலாம். தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருங்காஞ்சன சன்னிபம் மந்தனியன் திருலோகான தம்னமாமி பிரகஸ்பதி அப்படிங்கிறது ஒரு குருவோட மாலா மந்திரம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீ கேட்டது முக்கியமாக ஃபெர்டிலிட்டி சென்டர். இன்றைக்கி முதல்லலாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னால் என்னென்னே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி டிவியில் எக்கச்சக்க ஆடு வருது. அது இல்லாமல் ஒரு ஏரியாவை எடுத்தால் ஒரு குறைஞ்சது 3 ஃபெர்டிலிட்டி சென்டராவது இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றியே ஒரு 5-6 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. இப்போ கிராமங்களில் கூட வந்துடும் போல இருக்குது. அந்த கண்டிஷனில் இருக்குது. காரணம் நிறைய பேர் உணவு பழக்க வழக்கங்கிறாங்க. ஜோதிடர்கள் கேட்டால் என்ன சொல்லுவோம், நாங்கள் இந்த 90 கிட்ஸு இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டெயிலாக 86 85லாம் புத்திர தோஷம் இருந்தது ஜாதகத்தில், அப்போ கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னு எங்கள் வழியில் நாங்கள் பதில் சொல்லிடுவோம். அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னா, நீங்கள் இப்போ மன ரீதியாக நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அப்புறம் இறுக்கமான ஆடைகளை எல்லாம் அணிகிறாங்க, அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த பீரியட் ப்ராப்ளம்லாம் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. அப்புறம் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, உணவு பழக்க வழக்கம் சரியில்லை, எல்லாமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க ஸ்டைலில் அவங்களும் சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு சில கர்மா அடிப்படையில் சில ஆன்மீகவாதிகள் கர்மானால கிடைக்கலன்றுவாங்க. இதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். சரி, இப்போ ஜாதகத்தில் ஐவிஎஃப் ஐயுஎஃப்லாம் குழந்தை பிறக்கிறது தெரியுமா, வேற வழியே இல்லை, இது மாதிரி தான் பெற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அது கண்டுபிடிக்க முடியும், ஜாதகத்தில் கண்டிப்பாக முடியும். நான் ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்லை. இது கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி கிருஷ்ண புராணத்திலே இதுக்கு உதாரணம் இருக்குது. கிருஷ்ண புராணத்தில் வாசுதேவர் தேவகி இவங்களுடைய குழந்தை ஒவ்வொன்றா கம்சன் கொல்லும் பொழுது ஒவ்வொரு குழந்தையா கொண்டுகிட்டே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவர் எது குலத்தில் பிறந்தவர் கிருஷ்ணர், சொல்ல யாதவர். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது வேற வழியே இல்லை, ஏன்னா கம்சன் நிறைய சக்திகள் உள்ளவர். ஸோ இவர் குழந்தைய கொண்டுடுவாங்கும்போது முதல்ல ஒரு குழந்தைய மாயா அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய முதல் சக்தி மாயா. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய சக்தி தான் துர்கை, வைஷ்ணவி, இப்படி நிறைய சக்திகள் இருக்குது அவருடைய சக்திகள் எல்லாம். அதில் முக்கியமான சக்தி மாயா. இன்னைக்கு மாயான்னு ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதையை வழிபடக்கூடிய முறை இருக்குது. இது கேரளாவில் முறையாக பயின்றவர்களுக்கு அந்த ரொம்ப ரகசியமான, எப்படி உச்சிஷ்ட கணபதி எவ்வளோ ரகசியமோ அதை விட மிக மிக ரகசியமானது மாயா. இதை வழிபடக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாயாட்ட இவருடைய உள் சக்தி தான் மாயா, கிருஷ்ணனுடைய உள் சக்தி மாயா. மாயாட்ட சொல்கிறார், இப்போ தேவகி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை நீ அப்படியே எடுத்துகிட்டு போய் ரோஹிணி வயிற்றுல வச்சிட சொல்கிறார். நான் ஸ்லாங்காக சொல்கிறேன், இந்த ரோஹிணிக்கு அதை கொடுத்துட சொல்கிறார். ரோஹிணிகிட்ட கொண்டு போய் வச்சிட, ஒரு காரணத்துக்காக, அது எண்ணிக்கையில் வரக்கூடாதுங்கிறதுக்காக வைக்க சொல்கிறார். அந்த குழந்தைய தான் பல்ராமர் ஒரு வகையில் சொல்ல போனால் இங்கே கர்ப்பம் தோற்றுவிக்கப்பட்டு எப்படி இப்போ கருமுட்டையை எடுத்து வச்சு உருவாக்கி கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கிறாங்களோ, இதே பணியை அன்னைக்கு கிருஷ்ண புராணத்தில் செஞ்சதுக்கான உதாரணம் இருக்குது. இதை பற்றி விரிவாக சொல்லிட்டு போகலாம். அதை திருப்பி இன்னும் நிறைய பேர் அதை பெருசாக அதில் ஒரு தர்க்கங்கள்லாம் வரும். அப்படி எடுத்து கொண்டு போய் வைக்கப்பட்டது தான் அவரை தான் பலராமர் அப்படிதான் பிறக்கிறாரு ஆக்சுவலாக சொல்ல போனால். அதனால முன்னாடி நடந்தது தான் இன்னைக்கும் நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டு இருக்கே தவிர, புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சாருனாலும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் திரும்ப திரும்ப கண்டுபிடிக்குது. கொஞ்சம் மாற்றங்கள் வேணா இருக்கலாமே தவிர அதே தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை, இப்போ ஜாதகத்துக்கு வந்துடுவோம். இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் இருக்குன்னு வைப்போம். புத்திர தோஷம் இருக்கும்போது என்ன, குழந்தை பாக்கியம் கிடைக்காத பட்சத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம சொல்லிடுறோம், குருவோட சனி சேர்ந்தா, குருவோட ராகு சேர்ந்தா, குரு வக்கரமானா 5ஆம் இடத்துல சனிச்சந்திரன் இருந்தா, 5ஆம் இடத்துல குரு இருந்தா, அப்புறம் 5 குடை நீச்ச உச்சமானா, இப்படி பல கான்செப்ட் ஜாதகத்தில் இருக்குது. இது புத்திர தோஷம் அப்படின்றோம். சரி, புத்திர தோஷம் சிலருக்கு லேட்டாக கிடைக்குது. நாங்களே சில பரிகாரம் சொல்கிறோம், வேல் வச்சு வழிபட சொல்கிறோம், அப்புறம் பிரயோக முறை பரிகாரங்கிறோம்.
ஒருத்தர் கிடைக்குது, ஒருத்தர் கிடைக்கல, 10 பேர்ல ஒரு 6 பேர் கிடைக்குதா, சரி இது சக்ஸஸ்ஃபுல் பரிகாரம் லிஸ்ட் எடுத்து வச்சிருவோம். இப்படி தான் எங்கள் அனுபவங்கள்லாம் இருக்கும். ஸோ முருகரை வந்து சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் இப்போ சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்பா. அது என்ன பழமொழினா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும் சொல்லப்பட்ட அர்த்தம். அது ஆக்சுவலா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இந்த பழமொழிக்கான சரியான அர்த்தம். ஸோ அது போல ஜாதகத்தை பார்க்கும்போது சரி, இது ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வருமா அப்படின்னா, ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம் அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஏதாவது ரூபத்துல ஒரு எதிர்மறையான தொடர்பு இருந்தால், எதிரடை நட்சத்திரங்களையோ எதிர்மறையான தொடர்பு இருந்தாலோ, இல்லை 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் பரிவர்த்தனை இருந்தாலோ, இல்லை 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தாலோ, 5ஆம் இடத்துக்கும் மறைமுகமா கேது சனியோட தொடர்பு இருந்தாலும், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு 10-12 கான்செப்ட் வந்து இந்த மாதிரி குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு. ஒரு இடத்துல கரு வந்து உற்பத்தி பண்ணி இன்னைக்கு என்னென்னமோ செய்யறதா சொல்றாங்க, நம்ம வெளிப்படையா பேச வேண்டாம். கருவை உற்பத்தி பண்ணி வாடகை தாயின் வயிற்றில் வைத்து வளர்க்கக்கூடிய முறையும் புராணம். சரகசின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷ். ஆமா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல? சரகசின்னு சொல்லுவாங்க. அது வாடகை தாய். ஆமா, அதுவும் வந்து அதையும் கண்டுபிடிக்க முடியும். ஜோதிடத்தை பொறுத்தல அதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இந்த குழந்தை இப்படிதான் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மேக்சிமம் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா அடாப்ஷனையும் கண்டுபிடிக்க முடியும். அடாப்ஷன் வச்சு சொல்லாமே வச்சிருப்பாங்க, அதையும் ஜோதிடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி புதுசா தோன்றியது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அதுல என்ன ஒரு பெரிய டிராபேக் இருக்குன்னா, நான் அதை குறை சொல்லலை, மிகப்பெரிய டெக்னாலஜி. அதுல வந்து 10ல் வந்து ஒரு 2 சக்சஸ் ஆனா பெரிய விஷயமா இருக்கு. 8 ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் அது வந்து வரணும், இன்னும் நிறைய வரும். இன்னொரு 10-15 ஆண்டுகள் கழித்து இன்னும் பிரமாதமா வந்துடும். அதுக்குள்ள நேச்சுரலாவே எல்லாருமே வந்து ஈஸியா கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வழிமுறை. எப்படி நீங்க ஹார்ட்டை தனியா தூக்கி உள்ள வைக்கிறாங்க, லிவரை தனியா ஜாயின் பண்ணி வளர வைக்கிறாங்க, கிட்னியை தூக்கி மாற்றி உள்ள வைக்கிறாங்க. இன்னும் டெக்னாலஜி வளர்ந்துட்டே போக 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 இன்னும் எப்படி நம்ம வண்டியில கார்ல ஸ்பேர் பார்ட்ஸை மாத்துற மாதிரி உடம்புல மாத்துறாங்களோ, அதே போல கர்ப்பப்பையை கூட எங்கேயாவது கொண்டாந்து வச்சு கூட தனியா வச்சு கூட குழந்தை பறக்க வச்சாலும் வச்சிருவாங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் புராணத்துல இருக்கு. ஏன்னா மாய மந்திரமா குழந்தை தோன்றிய வரலாறு, விநாயகரோட புராணங்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்தாலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப இன்டெப்த்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க பார்க்க இப்படி தான் வருது, இப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம். என்ன ரிஸ்க்குன்னா, 10க்கு 2 சக்ஸஸ் சொன்னா அதில் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், அப்புறம் இன்ஜெக்ஷன், இதெல்லாம் ஹார்மோனை இம்பேலன்ஸ் ஆக்கி விட்டுட்டு ஒரு மூட் ஸ்விங்குக்கு கொண்டே விட்டுரும். மூட் ஸ்விங்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்படி சொன்னாதான் புரியுதுன்னு நம்மளும் சொல்கிறோம். ஒரு மன மாற்றம், மனசில் வந்து ஒரு வகையான எரிச்சல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டில் பெண்கள் வந்து தனியாக இருப்பாங்க. அவர் கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டு 10-15 நாளைக்கு ஒருக்கா வரவராக இருக்கலாம் வீட்டுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பொருட்களை எல்லாம் மாற்றி மாற்றி இடத்த மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வச்சா நல்லா இருக்கா, அங்கே வச்சா நல்லா இருக்கா. இதை வந்து இப்படி 2 வித கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, அடிக்கடி மாற்றி வீட்டை அழகுபடுத்துகிறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்ன லூஸ் மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து தனியாக இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் தான் இடத்த மாற்றி மாற்றி வைக்கிறது. நம்மளோட பழகிற அத்தனை பேர்கிட்டையும் 10 பேரில் 9 பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. சில இப்படி மீசை இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து சரியான முறையான அவங்களோட இயல்பு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு, நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது போல இது இந்த மாதிரி தனியாக இருக்க பெண்கள் வந்து சில நேரத்தில் இடத்த மாற்றி மாற்றி வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள புரியாமல் நிறையா செஞ்சுட்டே இருப்பாங்க. காரணம் ஒரு வகையான மன அழுத்தம் தான். இது போல வந்து இந்த மூட் ஸ்விங்கை நிறைய கிரியேட் பண்ணக்கூடிய இந்த IVF ட்ரீட்மெண்ட், அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின் அவங்கள வெயிட் போட வைக்கும், ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடும். வீட்டுக்காரர்கிட்ட பயங்கர சண்டை போடுவாங்க, இல்லை மாமியார்ட்ட, இல்லை அம்மாட்ட, அப்பாட்ட, தங்கச்சிகிட்ட, அக்காட்ட, அப்படி எல்லாட்டையும் சண்டை போடுவாங்க. பயங்கரமாக கோவம் ஜாஸ்தியாக வரும், எரிச்சலாக இருக்கும். சாப்பிட்ற பொருள் எல்லாம் மாற்றம் வந்துடும். நல்ல ஃபுட்டெல்லாம் பார்த்தா பிடிக்காது. நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். நல்ல ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, ஒரு எரிச்சல் ஆகிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற மாதிரி ஆகிடும். இந்த மூட் ஸ்விங் நிறைய வர்றதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை முதல்ல எடுத்தோன்னே அவசரப்படாமல் நேச்சுரலாக ஃபுட் ஹேபிட்ஸை நிறைய மாற்றணும், பழக்க வழக்கத்தை நிறைய மாற்றணும், தூக்கம் சீக்கிரம் தூங்கி ரொம்ப சீக்கிரம் எந்திரிக்கணும். இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை எல்லாம் மாற்றி பார்த்துட்டு
உடனே வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க எடை கூட இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்காது. அதெல்லாம் நம்பக்கூடாது, நம்பக்கூடாது. குழந்தையே கிடைக்காது. நான் எண்டோக்ரைன் டாக்டர் போய் பார்த்தேன், அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, இது மாதிரி உற்பத்தி திறனே இல்லைன்ட்டாரு, இந்த மாதிரி கர்ப்பப்பையே பிரச்சனைன்ட்டாருலாம் நம்பவே கூடாது எதையுமே. நான் மருத்துவத்தை நம்பாதீங்கலாம் சொல்ல வரல. எதுவுமே இறையருளால் மாற்றம் வரலாம், இயற்கையால் மாற்றங்கள் வரலாம், எதுவுமே ஆச்சரியமாக இருக்கலாம். எத்தனையோ பேரை வந்து நீங்கள் 35 கவிஞர் வாலியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, என்னோட சகோதரி இனிமே பிழைக்க மாட்டாரு, அப்போ வந்திருக்கு அவங்களுக்கு லிவர் சிரோசிஸ்ன்ட்டு. இது பிழைக்க மாட்டான்னு சொன்னதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து 60 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிரோடு இருந்தாங்கன்னாரு. அது போல் யார் வேணாலும் ஒருத்தர் கிரியேட்டின் வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருக்கு, ஆனால் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் எது வேண்டாலும் நடக்கலாம். அவசரப்பட்டு உடனே ட்ரீட்மெண்ட்னு போகாமல் தெய்வத்தை நம்பி தெய்வ வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு உணவு பழக்க வழக்கெல்லாம் மாற்றிட்டு நம்பிக்கையோடு இருந்து பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போனது நல்ல விஷயமா இருக்க முடியும். ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது, ஓரளவுக்கு வழிமுறை இருக்குது. எல்லாத்துக்குன்னா நான் 50 வயசு தரேன் 30 கொண்டாந்து விடலாம் முடியாது. எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். கண்டிப்பாங்க. அது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னும் நிறைய கேள்விகளோட சந்திக்கலாம் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். ஸோ கண்டிப்பாக நேயர்களே, இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நிறைய பேர் எப்படா யார்கிட்ட கேட்குறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஐயா ரொம்பவே அழகாக அதை தெளிவாக நேர்த்தியாகவும் சொன்னார். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.